அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கும் எண்ணத்தை தீர்மானித்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பூமியிலிருந்து மண்ணை எடுத்து வரும்படி உத்தரவிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்தபோது பூமி அழுதது. காரணத்தை கேட்டதும் பூமி கூறியது, என் மண்ணிலிருந்து மனிதர்கள் படைக்கப்படுவார்கள். அவர்களில் பலர் நரகத்திற்கு போவார்கள். என் ஒரு பகுதி நரகத்தின் தீயில் சுட்டு எரியும். நான் அல்லாஹுவின் பெயரால் உங்களை வேண்டுகிறேன், என்னிடமிருந்து மண்ணை எடுக்காதீர்கள். இதை கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இரக்கத்துடன் திரும்பி வந்தார். பின்னர் அல்லாஹு தஆலா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அதன் பிறகு இஸ்ரஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அனுப்பினார். ஆனால் பூமியின் நிலையைக் கண்டு அவர்களும் இரக்கத்துடன் திரும்பி வந்தார்கள். இதன் பிறகு அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத் என்று அழைக்கப்படும் இஜ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார். அவர் பூமியிடம் கூறினார், உனக்கு எவ்வளவு அழ வேண்டுமானாலும் அழு, ஆனால் நான் என் ரப்பின் உத்தரவை நிறைவேற்றுவேன். அல்லாஹு தஆலா தான் மிகவும் கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டவன். நான் அவருடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிவேன். இவ்வாறு கூறி அவர் பூமியிலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டார். அப்போது அல்லாஹு தஆலா கூறினார், நீ பூமியின் அழுகையில் இறக்கப்படாமல் என் உத்தரவை நிறைவேற்றியது போலவே ஆதமின் வழித்தோன்றல்களை மீண்டும் மண்ணுடன் கலக்கும் நேரம் வந்தால் அவர்களின் உயிர்களையும் நீயே கைப்பற்றுவாய். அதனாலேயே இஜ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் உயிர்களின் சேகரிப்பு முடிந்தது. உயிர் கைப்பற்றும் தூதரானார்.